இந்த வீடியோல டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல இருந்து நேச்சுரல் செலக்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, சோ டார்வின் என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னா, ஓவர் டைம் ஸ்பீஷியஸ் வந்து சேஞ்ச் ஆகும் த்ரூ அ ப்ராசஸ் கால்ட் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலோ பாப்புலேஷனோ அவங்களுக்கு ட்ரெய்ட்ஸ் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பெட்டர் சூட்டட் டு தேர் என்விரான்மெண்டா இருந்ததுன்னா, அவங்க இருக்க நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பெட்டர் சூட்டடா இருந்ததுன்னா அவங்க வந்து அதிகமா சர்வைவ் பண்ணுவாங்க, அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரெய்ட் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து நேச்சுரல் செலக்ஷன் சொல்றாரு. ஓகே, so individuals with characteristics that enable to survive better in natural conditions, அதாவது கிளைமேட், அவங்க இருக்கிற அந்த ஃபுட், அவங்களுக்கு அங்க கிடைக்கிற ஃபுட், அந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட், அதுக்கெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பெட்டர் சூட்டபிளா இருந்ததுன்னா அவங்க வந்து they will outbreed others that are less endowed to survive under such natural conditions. இந்த அவங்க கம்மியா அடாப்ட் ஆகுறவங்களை விட இவங்க வந்து they will survive more அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஃபிட்னஸ் அப்படின்றது அக்கார்டிங் டு டார்வின் இட் ரெஃபர்ஸ் ஒன்லி டு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ன்றது பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இங்க சொல்றாங்க. ஓகே, ஹென்ஸ் தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் இன் அன் என்விரான்மெண்ட், அவங்க இருக்கிற நேச்சுரல் கண்டிஷனுக்கு யாரு வந்து பெட்டரா ஃபிட் ஆகுறாங்களோ அவங்க வந்து தே லிவ் மோர் ப்ரோஜெனி தேன் அதர்ஸ் அண்ட் அவங்க வந்து அதிகமா சர்வைவ் ஆவாங்க. And hence these kind of individuals or population will be selected by nature. இதுதான் வந்து natural selection அப்படின்னு டார்வின் சொல்றாரு. ஓகே, so students உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.